வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 15ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி போன கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதனுடைய ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஏப்ரல் 13 அண்ட் 14 உடைய கரண்ட் அஃபேர்ஸ். விச் ஸ்டேட்ஸ் ரிந்தியா சில்க் ரிசீவ்ட் ஜிஐ டேக் ரீசென்ட்லி? எந்த மாநிலத்தின் ரிந்தியா பட்டுக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு கிடைத்தது அப்படின்னா மேகாலயா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் இனாகிரேட்டட் அம்பேத்கர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி? அம்பேத்கர் வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னா மத்திய பிரதேஷ் மக்களே. அதே மாதிரி அதிக வனவிலங்கு சரணாலயங்கள் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால தான் இருக்கு. ஓகே, நான் மத்திய பிரதேஷ் சொல்லியிருப்பேன், மகாராஷ்டிரான்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதிக புலிகள் சரணாலயம் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கு. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் போலீஸ் ரிசீவ் ஸ்காட்ச் அவார்ட் ரீசென்ட்லி? சமீபத்தில் எந்த மாநில காவல்துறை ஸ்காட்ச் விருதை பெற்றது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் பேண்ட் ஹைபிரிட் ரைஸ் சீட்ஸ்? கலப்பின அரிசி விதைகளை தடை செய்த மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, விச் ஏர்போர்ட் ரிசீவ்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் அவார்ட்? உலகின் சிறந்த விமான நிலைய விருதை பெற்ற விமான நிலையம் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சாங்கி விமான நிலையம். அடுத்த கேள்வி, விச் கிரிக்கெட் பிளேயர் ரிசீவ் நைட்ஹுட் அவார்ட் ரீசென்ட்லி? சமீபத்தில் எந்த கிரிக்கெட் வீரர் நைட்ஹுட் விருதை பெற்றார் அப்படின்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன். அடுத்த கேள்வி, விச் கேம் இஸ் நியூலி ஆடட் டு ஒலிம்பிக்ஸ் 2028? 2028 ஒலிம்பிக்கில் புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டு இந்த 4 விளையாட்டுமே சேர்த்திருக்காங்க. அடுத்த கேள்வி, ஜாலியன் வாலாபாக் மசாக்கர், ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏப்ரல் 13. நெக்ஸ்ட், ஈக்வாலிட்டி டே, சமத்துவ தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14ஆம் தேதி. இப்போ ஏப்ரல் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு விருது, அதாவது கவர்மெண்டோட விருது இல்ல, அதாவது ஒரு தனியார் அமைப்பு கொடுத்த விருது. அந்த விருது யாருக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஹூ இஸ் ஹானர்ட் வித் த வேர்ச்சொல் தலித் லிட்ரரி அவார்ட்? வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சிவகாமி அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டது. முதல்ல இந்த அவார்டை பத்தி பார்த்திடலாம். இந்த அவார்டை யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு அப்படின்னா, அவார்டு யார் கொடுத்தாங்க கேட்கிற கேள்வி வாய்ப்பு இல்ல. நீலம் கலாச்சார மையம்னு ஒண்ணு இருக்கு. நீலம் கல்ச்சரல் சென்டர். நீலம் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்திருக்கீங்களா? நீலம் ப்ரொடக்ஷன் படம்லாம். அந்த நீலம் அவங்களோட தான் நீலம் கலாச்சார மையம். யாருடையது அப்படின்னா டைரக்டர் பா. ரஞ்சித் இருக்கார்ல, டைரக்டர் பா. ரஞ்சித் உடையது அந்த நீலம் கலாச்சார மையம். அதன் சார்பில் வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சிவகாமி. இப்ப இந்த சிவகாமி பத்தி பார்க்கணும் அப்படின்னா இவங்க ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ரிட்டையர்ட்னா அவங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் குடுத்துட்டாங்க. சொந்த ஊர் பெரம்பலூர்காரங்க. இவங்க அப்பா பாத்தீங்க அப்படின்னா, அ அ சுயேட்சையா நின்னு எம்எல்ஏ ஆனவங்க. இவங்க ஒரு 2000 அந்த ஆண்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, விஆர்எஸ் குடுத்துட்டு எலக்ஷன்லலாம் நின்னாங்க. முதல்ல எங்க ஊர்ல தான் பாராளுமன்ற எலக்ஷன்ல நின்னாங்க, கன்னியாகுமரியில. அங்க தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, சமூக சமத்துவ படை அப்படின்னு ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாங்க. பெரம்பலூர் பேஸ்டு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த மாரி நல்ல எழுத்தாளர் நெறைய எழுதுவாங்க. ஸோ அவங்களுடைய இத ஃபானர் பண்ணி இந்த சிவகாமி அவர்களுக்கு வேர்ச்சொல் தலித் விருது கிடைச்சிருக்கு. இது ரூ. 1,00,000 1,00,000 பிரைஸ் மணி. ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யசோதா பார்த்தீங்க, யசோதா யாரு அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது. இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா யசோதா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசுடைய ஔவையார் விருது. விமலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது. சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா விமலா. குமரி அனந்தன் தகைசால் தமிழர் விருது 2024. தகைசால் தமிழர் 2024 விருது இவருக்கு தான் கிடைச்சு. ஒரு வாரம் முன்னாடி காலமாயிட்டாரு. நம்மளுடைய அந்த இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அப்பா தான் இந்த குமரி அனந்தன் அவர்கள். மூத்த அரசியல்வாதி இவங்கலாம். 4 வாட்டி கிட்ட எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஸோ சமீபத்தில இறந்துட்டாரு. தகைசால், அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய உயரிய விருது எது அப்படின்னா தகைசால் தமிழர் விருது தான். அந்த விருது இந்த குமரி அனந்தன் அவர்களுக்கு சமீபத்தில கிடைச்சது. ஓகேவா? இதெல்லாம் இப்ப ரீசென்ட்டா உள்ளது. அடுத்த கேள்வி. இது என்னன்னு தெரியுதா? ஆடு. என்ன ஆடு? இது சாதா ஆடு இல்ல. நீலகிரி வரையாடு. ஸோ நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது எது? நம்மளுடைய மாநில விலங்கு. ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீல்கிரி தார். அந்த நீல்கிரி தாருடைய சென்சஸ் எடுக்க போறாங்க. 2 மாநிலங்கள் சேர்ந்து. எதுக்காக இப்ப எடுக்குறாங்க? என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நீல்கிரி தாருன்னு சொன்னாலும் தெரியணும். அதே மாரி இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. நீல்கிரி டிராகஸ் ஹிலோக்ரியஸ். நீல்கிரி டிராகஸ் ஹிலோக்ரியஸ் அப்படிங்கிற ஒரு பெயர்.
இது என்ன சார் பேர் அப்படின்னா, இது இதனுடைய சயின்டிஃபிக் நேம். நில்கிரி ட்ராகஸ் சிலோரிகஸ் அப்படிங்கிறது இதனுடைய சயின்டிஃபிக் நேம் மக்களே. சயின்டிஃபிக் நேம் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விச் ஸ்டேட்ஸ் ஆர் செட் டூ கண்டக்ட் அ சின்க்ரோனைஸ் நில்கிரி தார் சென்சஸ்? எந்த மாநிலங்கள் நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு நடத்த உள்ளது அப்படின்னா, நமக்கு கேரளாவும், தமிழ்நாடும் சேர்ந்து தான் பண்ண போறாங்க. எதற்காக அப்படின்னா, நமக்கு எரவிக்குளம் நேஷனல் பார்க்னு ஒண்ணு இருக்கு. படிச்சிருக்கீங்களா? அதாவது கேரளா, தமிழ்நாடு பார்டர்ல இருக்கக்கூடியது இந்த எரவிக்குளம் தேசிய பூங்கா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்காக வந்து இந்த சென்சஸ் அப்படிங்கிறத எடுக்குறாங்க. ஓகேவா? இந்த இந்த எரவிக்குளம் தேசிய பூங்கா ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆனத முன்னிட்டு, அத இது பண்றதுக்காக சென்சஸ். அதே மாரி வேற இந்த மாநில விலங்கு பத்திலாம் நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ தமிழ்நாடுக்கு நான் சொல்லிட்டேன் நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது. கேரளாக்கு வந்து என்ன அப்படின்னா யானை, இந்தியன் எலிஃபண்ட். கேரளாவுடைய இது மாநில விலங்கு வந்து இந்தியன் எலிஃபண்ட். தெலுங்கானாக்கு வந்து டியர், மான். ஓகேவா? பீகாருக்கு வந்து இந்த காட்டெருமை, இந்தியன் பைசன் சொல்லுவாங்க. பைசன் அல்லது கௌர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் பைசன் அல்லது கௌர். ஓகேவா? இதுதான் பீகாருடைய மாநில விலங்கு. பீகார் பைசன். ஓகேவா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தெலுங்கானா டியர், கேரளா இந்தியன் எலிஃபண்ட். எங்கேயாவது மேட்ச் த ஃபாலோயிங்ல எங்கேயாவது கேட்டாங்கன்னா ஆன்சர் சரியா போட்டுடணும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் நியூஸ் போயிடலாம். தேசிய செய்திகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ராஜீவ்காந்தி போட்டோ இருந்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் தான். ரேவந்த் ரெட்டி அவர்கள் இருக்காரு. ஸோ காங்கிரஸ் ஆளும் மாநிலம் கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா. ஸோ தெலுங்கானால வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அதாவது விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் எஸ்சி சப் கேட்டகரைசேஷன். எஸ்சி உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம். எஸ்சினா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கெடியூல் காஸ்ட் அப்படிங்கிறது பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கெடியூல் காஸ்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஊர்லயும் ரிசர்வேஷன் இருக்கு எல்லாத்துக்குமே. அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ நம்ம இதுல 18% ரிசர்வேஷன் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி அப்படிங்கிற ஒரே கேட்டகரியில தான் வரும். அந்த எஸ்சி காஸ்ட்டுக்குள்ள என்னென்ன காஸ்ட் இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த 18% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வரும். அதே இது நீங்க வந்து நீங்க வந்து தெலுங்கானால பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாலயும் இதே மாரி தான் 15% ரிசர்வேஷன் வந்து எஸ்சி குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா, ஒரு விதம் பார்த்தீங்க அப்டின்னா, எப்படி இருக்கும் அப்டின்னா, அ இப்போ வந்து அ பிசி எடுத்துட்டீங்க அப்டின்னா, பிசில இருக்க எல்லாருமே பணக்காரங்கன்னு இல்ல. ஓசில இருக்க எல்லாருமே பணக்காரங்க இல்ல. அதுலயும் சில ஏழைகள் இருப்பாங்க. அதுக்காக தான் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற கோட்டா கொண்டு வந்தாங்க. அதே மாரி ஓபிசில இருக்கிற எல்லாருமே ஏழைகள்லாம் கிடையாது. அதுலயும் சில பணக்காரங்கள் இருப்பாங்க. அதனால தான் ஓபிசி கிரீமி லேயர். இப்போ ஓபிசி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓபிசினா அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் தான் நம்ம வந்து எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா, பிசி பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் இதெல்லாம் கொண்டு வரோம். ஆனா நீங்க மத்திய அரசுல எந்த தேர்வு எதுக்கு போனாலுமே வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு இது எல்லாமே ஒதுக்கீழ வந்துரும். ஸோ அதுலயும் வந்து குறிப்பிட்ட சில சில கிரைட்டீரியாலாம் வச்சிருக்காங்க. அதாவது ரூ. 8,00,000 மேல சேலரி, இவ்வளோ லேண்ட் இந்த மாரிலாம் இது வந்திருந்து அப்படின்னா, நீங்க ஓபிசியா கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஓபிசில கிரீமி லேயர். கிரீமி லேயர் அப்படின்னா வந்து நீங்க ஓசியா தான் கன்சிடர் பண்ண முடியும். ஜெனரல் கேட்டகரில வருவீங்க. அதாவது ஓபிசில ஒரு குறிப்பிட்ட அளவு மேல உங்களுக்கு சொத்தோ, இல்ல ஒரு பதவிகள்ல இருந்தாவோ, வருமானம் இவ்வளவு வந்தாவோ, நீங்க வந்து அத் அ இதர பிற்படுத்தப்பட்டோரா நீங்க வந்து கருதப்பட மாட்டீங்க. அதற்கான இடஒதுக்கீடு உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக கிரீமி லேயர்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இந்த கிரீமி லேயர் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 1992ல சுப்ரீம் கோர்ட்ல இந்திரா சானி ஜட்ஜ்மென்ட் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இந்திரா சானி கேஸ்ல தான் இந்த ஓபிசி கிரீமி லேயர் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இப்போ எஸ்சிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே பாவப்பட்டவங்கன்னு கிடையாது. அதுலயும் சில பணக்காரங்கலாம் இருக்கிறாங்க. நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இதுல வந்து இந்த 15% ரிசர்வேஷன் தெலுங்கானால எஸ்சி மக்களுக்கு குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அத 3ஆ பிரிச்சுட்டாங்க. அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு குரூப்புக்குள்ளயும் இப்ப வந்து மொத்தமா ஒரு எஸ்சிக்குள்ள ஒரு 100 கேஸ்ட் இருக்குன்னா, இதுல ஒரு 30, இதுல ஒரு 35. அதாவது இந்த அந்த அவங்க எந்த அளவுக்கு எந்த அளவு அவங்க பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து கேட்டகரியா பிரிச்சு, ஸோ எப்படின்னா குரூப் 1க்கு 1% ரிசர்வேஷன், குரூப் 2ல இருக்கவங்களுக்கு 9% ரிசர்வேஷன், குரூப் 3ல இருக்கவங்களுக்கு 5% ரிசர்வேஷன். இதான் உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எஸ்சி மக்களுக்கு இடையிலே உள் இடஒதுக்கீட வந்து அமல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா, தெலுங்கானா அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்ப உள் இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓபிசில கிரீமி லேயர்ன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இத வந்து இப்படி பிரிச்சு குடுக்குறாங்க. ஓகேவா? 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 1, 9 இல்லன்னா பார்த்தீங்க அப்படின்னா, ஓ இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் மட்டுமே வந்து பயனடைஞ்சுட்டே இருப்பாங்க எஸ்சிக்குள்ள. அதனால வந்து எல்லாருக்கும் பயன்பெறணும்னு சொல்லிட்டு அந்த ரிசர்வேஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்றாங்க. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
ஏதோ ஒண்ணு தெரியுதா? பார்க்க ஃப்ளைட் மாரி இருக்கா? ஆனா இது ஃப்ளைட் கிடையாது மக்களே. இது வந்து என்ன அப்டின்னா, லாங் ரேஞ்ச் கிளைட் பாம். என்னது பாமா? பாம் தான். என்ன அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. இது என்ன பாம் அப்டின்னா, அதாவது இப்டி கொண்டு போய் டப்புன்னு போடக்கூடிய பாம். அதான் லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் அப்டின்னு. ஸோ இந்த பாம் பத்தி என்னங்கிறத பார்க்கலாம். இந்த பாமுடைய பெயர் வந்து கௌரவ். சமீபத்தில் செய்திகள் பார்த்தேன். கௌரவ் என்பது யாது? வாட் இஸ் கௌரவ் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் அப்டிங்கிறது பாம். லாங் ரேஞ்ச் கிளைட் பாம். லாங் ரேஞ்ச்னா எவ்வளோ ரேஞ்ச் சார் போகும் இந்த பாமு? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30 கிலோமீட்டர்ல இருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கு போகும். ஓகேவா? அதே மாரி இந்த பாம் எவ்வளோ வெயிட் அப்படின்னா 1000 கிலோ. யார் செஞ்சது அப்படின்னா டிஆர்டிஓ. ஓகேவா? ஸோ இது வந்து கௌரவ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாங்கன்னா, பாம். ஓகேவா? அதுமாரி நம்ம சமீபத்தில இந்த மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? விக்ரம் 3201, கல்பனா 3201 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்தியால தயாரிக்கப்பட்ட நுண்செயலி. ஓகே. விக்ரம் 3201 ஞாபகம் இருக்கா? பார்த்துருக்கோம். அதாவது இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட நுண்செயலி மைக்ரோ ப்ராசஸர். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்து டிஆர்டிஓனா என்ன அப்படின்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன். அதாவது நம்மளுடைய பாதுகாப்புக்கு சம்மந்தமா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இங்க செய்வாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ அடுத்த கேள்வி போகணும்னா, நான் நேத்து ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தோம். தமிழ் புத்தாண்டுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் ஏப்ரல் 14 மற்றும் 15 அன்னைக்கு இருக்குன்னு. அதாவது 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யூசுவலா 750. நேத்தும் இன்னைக்கும் ஜாயின் பண்றவங்களுக்கு 699. இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு அக்டோபர்லேருந்து செப்டம்பர் வரை கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்துரும். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். வீக்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி பிடிஎஃப், மந்த்லி டெஸ்ட். இது உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 1 to 4, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபர் எப்படி இப்ப இது பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர் 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு 699 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. சார் உங்க இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துன்னா நம்ம லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்ல வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின் மேல நம்ம சிஎம் மெட்டீரியல்லேருந்து வந்திருந்து நீங்க நம்மளுடைய ப்ரூஃப் வீடியோ தனியா போட்டிருப்போம். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ். அப்படியே இன்டர்நேஷனல் பாம் போட்டாச்சு. அப்படியே அடுத்தது சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம பாராளுமன்றம் இருக்கு. இதே மாரி உலக மத்தியில நெறைய பாராளுமன்றங்கள் இருக்கு. இந்த பாராளுமன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அதாவது இன்டர் பார்லிமென்டரி யூனியன் ஒரு அசெம்பிளி இருக்கு. ஓகே. இன்டர் பார்லிமென்டரி யூனியன் ஒரு அமைப்பு இருக்கு. அதனுடைய மீட்டிங் அப்பப்ப கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ வேர் வாஸ் த 150த் இன்டர் பார்லிமென்டரி யூனியன் அசெம்பிளி ஹெல்ட்? 180வது நாடாளுமன்ற ஒன்றிய சபை கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா, டாஷ்கண்ட் அப்படிங்கிற ஒரு இடம். டாஷ்கண்ட். ஓகேவா? டாஷ்கண்ட் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த டாஷ்கண்ட் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு. அங்க நடைபெற்றது. இந்த ஐபியு அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஐபியு கொடுத்து இன்டர் பார்லிமென்டரி யூனியன். ஓகேவா? இங்க கூட எழுதியிருப்பாங்க. ஐபியு இன்டர் பார்லிமென்டரி யூனியன் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1889. ஓகேவா? 1889ல ஆரம்பிச்சது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா, ஜெனீவா. ஜெனீவானாலே சுவிட்சர்லாந்து தான். ஓகேவா? எல்லாமே ஒரு மாரி இந்த ஃபாரின் ஹனிமூன் லொகேஷன்ல தான் அவங்களுடைய தலைமையகம் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அங்க தான் இருக்கு. ஸோ அதோடைய 150வது மீட்டிங் எங்க நடைபெற்றது அப்படி அசெம்பிளினா கூட்டம் எங்க நடைபெற்றது அப்படின்னா, நமக்கு டாஷ்கண்ட், உஸ்பெகிஸ்தான்ல. அதே மாரி வந்து பங்களாதேஷ் கூட வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதனால இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஃபெசிலிட்டி இந்த பரிமாற்றம்லாம் நெறைய பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இப்போதைக்கு கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்தியா எந்த நாட்டோட டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஃபெசிலிட்டிய வந்து கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, பங்களாதேஷ். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன சார் அம்பேத்கர் பிறந்தநாள் முடிஞ்சு அம்பேத்கர் போட்டோ வச்சிருக்கீங்க. அம்பேத்கர் பத்தி டெய்லியுமே பேசலாம். இப்ப அம்பேத்கருடைய புகழ் வந்து ஒரு மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ்குள்ளேயோ, இந்தியாக்குள்ளேயோ இல்ல. அம்பேத்கருடைய பெருமை வந்து அமெரிக்கா, நியூயார்க் வரைக்கும் ஒலிச்சிருக்கு. ஓகேவா? நியூயார்க் வரைக்கும் எதுக்கு ஒலிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விச் யுஎஸ் ஸ்டேட் செலிப்ரேட்ஸ் அம்பேத்கர் டே? அதாவது வந்து யுஎஸ்ல வந்து ஒரு மாகாணம். யுஎஸ்ல வந்து நமக்கு 50 ஸ்டேட்ஸ் சேர்ந்தா யுஎஸ்ஏ, யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவோம். அதுல நியூயார்க் மாகாணத்தினுடைய அந்த மேயர் வந்து ஏப்ரல் 14 அம்பேத்கர் தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பாத்தீங்களா? அம்பேத்கருடைய புகழ் எங்க வரைக்கும் போயிருக்கு? நியூயார்க் வரைக்கும் போயிருக்கு. அப்ப அம்பேத்கர் பிறந்த நாள அம்பேத்கர் பிறந்த தினமான ஏப்ரல் 14 அம்பேத்கர் தினம்னு எங்க கொண்டாட போறாங்க அப்படின்னா, நியூயார்க்ல. ஓகேவா? அதே மாரி நம்ம ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா, சமத்துவ தினம்னு கொண்டாடுறோம். இப்ப கூட நேத்து அதாவது எங்க வீட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஆப்போசிட் இடத்துல வந்து இந்த எம்சி ராஜா காலேஜ் ஹாஸ்டல் ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து அ அ ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல. ரொம்ப அழகா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாரி அதே மாரி வந்து மகாராஷ்டிரால பார்த்தீங்க அப்படின்னா, அம்பேத்கருடைய பிறந்த நாள வந்து நாலேட்ஜ் டே. ஓகேவா? அறிவு தினம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. நாலேட்ஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. எங்க அப்படின்னா, மகாராஷ்டிரால. இந்த மாரி அவருடைய பிறந்த நாள ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாரி கொண்டாடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா?
நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கோம். சென்னை ஜெயிச்சுட்டாங்க, மும்பையும் ஜெயிச்சுட்டாங்க. இப்போ பங்காளிஸ் வந்து ஒண்ணா தோத்துட்டு இருந்தாங்க, இப்போ ஒண்ணா ஜெயிச்சுட்டு வராங்க. பாப்போம், இருந்தாலும் டேபிள்ல கீழே தான் இருக்கும், மேல வந்துடலாமான்னு பார்த்துரும். ஸோ ஐபிஎல்லே பார்த்துட்டு இருந்தா நம்ம போதாது, ஐஎஸ்எல்லும் ஐஎஸ்எல் பார்க்கணும் இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிற இது இருக்கு. இந்தியன் சூப்பர் லீக்னு ஒன்று, இது வந்து ஃபுட்பால் போட்டி. ஓகேவா? ஐஎஸ்எல் அப்படிங்கிறது இந்தியன் ஃபுட்பால் போட்டி, இந்தியன் சூப்பர் லீக்னு சொல்லுவாங்க. இதனுடைய 11th இந்தியன் சூப்பர் லீக் வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா மோகன் பகன் சூப்பர் ஜெயன்ஸ் அப்படிங்கிற டீம். மோகன் பகன் சூப்பர் ஜெயன்ஸ். ஓகேவா? எம்பிஎஸ்ஜி மோகன் பகன் சூப்பர் ஜெயன்ஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. எந்த ஊரை பேஸ் பண்ண டீம் அப்படின்னா கல்கத்தாவை பேஸ் பண்ண டீம். ஃபைனல்ஸ்ல வந்து பெங்களூர் கூட போட்டி போட்டாங்க, பெங்களூர் தோத்துட்டாங்க, அங்க இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, போட்டி நடைபெற்றதும் கல்கத்தால தான் நடைபெற்றது. அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் தோத்துட்டாங்க. ஓகே, ஸோ பாவம் அவங்களும் ஒரு நாள் வருவாங்க. ஆனா ஆக்சுவலி என்னன்னா, அதாவது சென்னை இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இருக்கும்போது, சிஎஸ்கே ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல எந்த டீமோட ஃபேன்ஸா இருக்கட்டும், அதாவது ஒரு டீம் வந்து கன்டினியூஸா 4 மேட்ச் தோத்தாலே வந்து டீம்ல இருக்கவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஆனா இந்த வகையில பார்க்கும்போது, அதாவது டோனியே திட்ட ஆரம்பிச்சுறாங்க. இவர் எதுக்கு இருக்காரு? இவர் ரிட்டயர்ட் ஆகணும்னு சிலவங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது 17 வருஷமா வந்து ட்ராஃபி, அதான் 5 ட்ராஃபி 2 டீமும் இருக்கு. இதுக்கே இல்லாம 17 வருஷமா அவங்க ட்ராஃபியே ஜெயிக்காம இருக்கும்போது, ஒரு டீம் இவ்ளோ சப்போர்ட் பண்ணா, அந்த ஃபேன்லாம் எவ்ளோ லாயல் ஃபேன்ஸா இருப்பாங்கன்னு நெனச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. ஓகே, அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷனல் ஷூட்டிங் காம்படிஷன், சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்றது மக்களே. எங்கு நடைபெற்றது அப்படின்னா பியூனோஸ் ஏர்ஸ். பியூனோஸ் ஏர்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா அர்ஜென்டினா நாடு இருக்குல்ல. ஸோ அர்ஜென்டினா நாட்டில் தான் வந்து இந்த பியூனோஸ் ஏர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இந்த இடம். ஸோ அங்க வந்து ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்ட் கப், ஐஎஸ்எஸ்எஃப்னா ஷூட்டிங் வேர்ல்ட் கப். ஓகேவா? ஐஎஸ்எஸ்எஃப் உலக கோப்பை, துப்பாக்கி சுடும் உலக கோப்பை. இது போட்டி, அதாவது 2 தான் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுல வந்து முதல் இடத்துல யார் வந்திருக்காங்க அப்படின்னா சைனா. சைனா பாத்தீங்க அப்படின்னா 5 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. 2வது இடத்துல நம்ம இந்தியா. ஸோ செகண்ட் பிளேஸ் இந்தியா. இந்தியா வந்து 4 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 4 கோல்டு யாரெல்லாம் ஜெயிச்சாங்கங்கிறது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சிஃப்ட் கவுர் சர்மா, சிஃப்ட் கவுர் சர்மா அப்படிங்கிறவங்க, சாரி சம்ரா, சம்ரா அப்படிங்கிறவங்க. அடுத்து வந்து இங்க எழுதுறேன், ருத்ராங்ஷ் பாட்டில், ருத்ராங்ஷ் பாட்டில். அடுத்தது வந்து சுருச்சி அப்படிங்கிறவங்க, சுருச்சி. அதுக்கு அடுத்தது இங்க எழுதுறேன், விஜய் வீர் சித்து. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 2 3 4. ஓகேவா? இவங்க 4 பேரும் வந்து நமக்கு ஷூட்டிங்ல வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஏன் இவங்கெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இவங்க யாரா ஒரு ஆள் பேரை கொடுத்துட்டு இந்த சரியான இணையை தேர்ந்தெடுக்க, அதாவது சூஸ் த கரெக்ட் பாஸ் சொல்லிட்டு ஏதாவது கேம் கொடுக்கலாம். இல்ல டைரக்டாவே உங்க பேரை கொடுத்து இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்னு கேட்டா ஷூட்டிங், துப்பாக்கி சுடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதுல இன்னும் டீட்டெயிலா போகணும்னு அவசியம் இல்லை. அதாவது இவங்க வந்து பெண்கள் பிரிவுல 50 மீட்டர்ல ஜெயிச்சாங்க. ருத்ராங்ஷ் பாட்டில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10 மீட்டர் போட்டி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது இருப்பாங்க. அது ரொம்ப டீட்டெயில் போக வேண்டாம், தேவையில்லை. நீங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான தினங்கள்ல ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரு முக்கியமான டேயை விட்டுட்டேன். அதாவது வரலாறுல சிறப்புமிக்க ஒரு தினம் என்ன அப்படின்னா, அதாவது ஆபரேஷன் மேகதூத்னு ஒன்று நடந்து மக்களே. ஆபரேஷன் மேகதூத், மேகதூத், ஆபரேஷன் மேகதூத் அப்படின்னு நடந்துச்சு. எப்போ இந்த ஆபரேஷன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 13, 1984. யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்திரா காந்தி. ஓகேவா? ஸோ இந்திரா காந்தி மேல எவ்வளோ கிரிட்டிசிசம் இருந்தாலும், அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், அவங்களுடைய ஆட்சி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாலும், ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப போல்டான லேடி. அதாவது வந்து எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான ஒருத்த பர்சன் பாத்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி. தான் எடுத்த முடிவுல ஸ்டபானா இருக்கிறவங்க, தப்போ கரெக்டோ ஸ்டபானா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்திரா காந்தி அவர்கள். ஆனா முடிவு வந்து நிறைய முடிவுகள் வந்து மக்களுக்கு வந்து இதா இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஆனா எடுத்த முடிவுல வந்து பின்வாங்காத ஒரு ஒரு அயன் அயன் விமன் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? இது எதற்காக அப்படின்னா இந்த சியாச்சின் கிளேஷியர்னு ஒரு இடம் இருக்கு மக்களே. சியாச்சின் பனிப்பாறை. ஓகேவா? இந்த சியாச்சின் பனிப்பாறை, அதே மாதிரி இந்த சால்டோரா ரிட்ஜ், இதெல்லாம் வந்து அந்த காரகோரம் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, காரகோரம், இந்த காரகோரம் மலைத்தொடர்கள் நம்ம படிச்சிருப்போம் ஜாகிரபியில. அங்க இருக்கக்கூடியது. இது என்னன்னா ரொம்ப முக்கியமான பிளேஸ். அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும், அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணணும்னு பாகிஸ்தான் ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியாது. அந்த இடத்துல அந்த சியாச்சின் கிளேஷியர்ல வந்து இந்தியா வந்து தங்களுடைய ஆர்மியை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க.
என்ன சார் ஆறுதெல்லாம் ஒரு மேட்ரா சார் அப்படின்னு. அந்த இடத்துல வந்து சாதாரணமா இல்ல. குளிர் வந்து அவ்ளோ குளிரா இருக்கும். உறைஞ்சு போற அளவுக்கு நம்ம குளிர் இருக்கும் மக்களே. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா வந்து, இந்தியா வந்து இன்னைக்கு வரைக்கு பல கோடி கணக்குல வந்து காசு செலவு பண்ணி, அங்க வந்து பாதுகாப்புக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 1984ல ஆப்பரேஷன் மேகதூத்ன்னு ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல் 13. அதனால இந்த சியாச்சின் டே அப்டின்னு கொண்டாடுறாங்க. சியாச்சின் கிளேஷியர் இன்னும் இந்தியா கையில இருக்குன்னா வந்து அன்னைக்கு போட்ட விதை தான் காரணம். ஓகேவா? ஸோ அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு நெறைய பேர் டைம் கேட்டீங்க. இன்னையோட இந்த பேட்ச் வந்து குளோஸ் பண்ணிருவோம் மக்களே. நேத்தைக்கே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சு, நம்ம இனி அடுத்த பேட்ச் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அடுத்த பேட்ச் லான்ச் பண்ணுவோம். அதுல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு மேல யாரும் பேமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கும் கன்டினியூட்டி விட்டு போயிரும். அதனால வந்து ஏப்ரல் 25க்கு மேல நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் தாய் மாணவர் திட்டம். தாய் மாணவர் திட்டம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம தமிழ்நாட்டுல 2024, 25 பட்ஜெட்ல ஆரம்பிச்சது. சிம்பிளா இது திட்டம் ஃபுல்லாலாம் லான்ச் பண்ணல. அனவுன்ஸ்மென்ட் இந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சு. ஸோ சிம்பிளா என்னன்னு கேட்டாங்கன்னா, தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது வறுமை ஒழிப்பு திட்டம். ஓகேவா? ஸோ பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம் தான் வந்து இந்த தாய் மாணவர் திட்டம். வறுமை ஒழிப்பு. டைரக்ட்டா ஒன் லைனரா நெறைய ஸ்கீம் கேட்பாங்க. இந்த மாரி ஸ்கீம்லாம் அந்த மாரிப்பட்ட கொஸ்டின்ல வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கமெண்ட் யுவர் ஆன்சர் ஷேர். ஆன்சர்ல நேத்து கேட்ட கேள்விக்கான விடை. நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 3வது 4வதும் தப்பு. ஓகேவா? அடுத்தது. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கான கேள்வி. ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் இன் ஏசியா வாஸ் செட் அப் பை கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா இன் டேஷ் இன் 1965. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965 இந்திய அரசு டேஷ் என்னும் இடத்தில் துவக்கியது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ சூரத், ஆப்ஷன் பி நொய்டா, ஆப்ஷன் சி காண்ட்லா, ஆப்ஷன் டி கொச்சின். சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு 699. இந்த சாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆனது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கன்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாரி கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம் மக்களே. இங்கிலீஷ்லயும் இருக்கும். அடுத்து கீழ தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 25 கேள்வி இருக்கும். டெஸ்ட் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்லயும் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த மாரி பிடிஎஃப்பும் குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடுக்க, சூஸ் த கரெக்ட் பாஸ் இந்த மாரி தான் இருக்கும். இதுலயும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஸ்டாட்டிக் ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இது எங்க நம்ம படிக்கிறது அப்படின்னா, இதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் தனியா குடுத்திருப்போம். பைலிங்குலா தமிழ், இங்கிலீஷ்லயுமே. இதுல அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இதுலயும் நம்ம குடுத்திருப்போம். அதுலயும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இதுலயும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்றோம்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 699 நீங்க ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு மக்களே. இந்த டெலகிராம் சேனல்ல வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து டெலகிராம்ல போய் நீங்க டைப் பண்ணாலும் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாரி நியூஸ் பேப்பர் கட்டிங். நியூஸ் பேப்பர் கட்டிங்னா இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. அதே மாரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட் நியூஸ், நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், ஏதாவது ஆஃபர்ஸ் இதெல்லாம் டப்பு டப்புன்னு டெலகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். மறக்காம நம்ம டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சிவகாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது வந்து இனிஷியல் பி சிவகாமி. ஓகேவா? பி சிவகாமி ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியலை வச்சு கூட குழப்பலாம். ஓகேவா? அடுத்தது எந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பண்ண போறாங்கன்னா தமிழ்நாடும், கேரளாவும். அடுத்தது வந்து எஸ்சி உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. அடுத்தது கௌரவ் அப்படிங்கிறது வந்து வெடிகுண்டு, பாம். அடுத்தது வந்து 150வது ஐபியு அந்த அசெம்பிளி எங்க நடைபெற்றது அப்படின்னா நமக்கு டாஷ்கண்ட், உஸ்பெகிஸ்தான்ல. அடுத்தது வந்து நியூயார்க்ல வந்து அம்பேத்கர் தினம்னு கொண்டாட போறாங்க ஏப்ரல் 14. 11வது இந்தியன் சூப்பர் லீக்ல மோகன் பகன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்ட் கப் துப்பாக்கிச்சுடல் போட்டியில இந்தியா வந்து 2வது இடம். ஓகேவா? அடுத்தது நமக்கு சியாச்சின் டே ஏப்ரல் 13. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே என்னால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.